வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரெண்டில் இருக்க ப்ராச் ஒர்க் பார்க்கலாம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து ஒரு ட்ரீம் கேச்சர் மாதிரி. இது நல்ல ஒரு ஷேக்கியாக கிளிட்டரிங்காக இருக்கும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது சமிக்கிலேயே லீஃப் ஷேப்பும் லாங் கிளாஸ் டியூப் மட்டும்தான். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு தேவைப்படுற சைஸில் சர்க்கிளை வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதில் இந்த லீஃப் ஷேப் சமிக்கி இருக்கு இல்லையா, அதை ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதிலே இந்த ஷேப் இந்த சைடு ஹோலில் ஸ்டிச் பண்ணிடுங்க. வரிசையாக ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து சமக்கியெல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சுகர் பீட் இல்லை வேறு ஏதாவது இருந்தால் இன்பிட்வீனில் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் இப்போ வந்து இதில் ரெண்டு ஐட்டம் வச்சு நிறையா ஸ்டிச் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு என்ன வாங்கணுன்ற ஒரு கிளாரிட்டி வரும். கிளாரிட்டி இல்லாமல் நம்ம நிறைய வாங்கி வச்சுட்டு என்ன டிசைன் ஸ்டிச் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் இருப்போம். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 டிசைனை வச்சு நிறைய டிசைன்ஸ் நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே வேறு ஒரு டிசைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம 2 வாங்கிட்டு அதில் நிறைய டிசைன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அடுத்தடுத்து நம்ம என்ன மாதிரி டிசைன்ஸ் வாங்கலாம், எப்படி டிசைன் பண்ணலான்றதும் உங்களுக்கும் நல்லா தெரியும். இப்போது நம்ம சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அடுத்து இந்த லாங் கிளாஸ் டியூபை இங்கே ப்ளேஸ் பண்ணி ஃப்ளோட்டிங்கில் விடலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துலேருந்து நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு லாங் கிளாஸ் டியூபை ஆட் பண்ணிக்குவோம். இதில் இப்போது இந்த கிளாஸ் டியூப் பீடில் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த லீஃப் நம்ம மேலே தைச்சோம்ல அதே சேம் லீஃபில் ஒரு சைடில் மட்டும் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இந்த லீஃப்லேருந்து இப்படி திருப்பி அதே கிளாஸ் டியூப்குள்ளே விடுறோம். ரொம்ப டைட்டாக இழுத்துறாதீங்க, இழுக்காமல் இந்த இடத்துல இப்போ லூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல திருப்பி ஸ்டிச் பண்ணுங்கள். எப்பயுமே நீங்கள் புல் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஸ்டிஃபாக நிற்கும். பண்ணாதீங்க, லைட்டாக லூஸ் விட்டுருங்க. அப்படின்னா தான் ஷேக்கிங்லாம் அழகாக இருக்கும். இப்போது கிளாஸ் டியூப் ஒரு லீஃப் போட்டாச்சு. திருப்பி அதே கிளாஸ் டியூப்குள்ளே லீஃப்குள்ளே திருப்பி விட்டோன்னா லீஃப் வந்துடும். ஸோ கிளாஸ் டியூப்குள்ளே மட்டும் விட்டு இந்த இடத்துலையே குத்திடணும், பின்னாடி எடுத்துடணும். இப்போது ஹைட் கொஞ்சம் வேரியேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. முதல்ல இருக்கிறது இது வந்து ஸ்டார்டிங் த்ரெட், அதை நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல இருக்கிறது கொஞ்சம் ஹைட் கம்மியாக, அடுத்து ஹைட் கொஞ்சம் கீழே, அடுத்தது இதே இடத்துல பக்கத்தில் இந்த இடத்துல கொஞ்சம் மேலேங்கும்போது அதோடைய ஹைட்டும் வேரியேஷன் வரும். இப்போ நம்ம அப்படியே இந்த தேர்டையும் ஸ்டிச் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அப்படியே பின்னாடி நாட் போட்டுருங்க. எப்போயும் நம்ம நார்மல் நீடில் போடுற நாட் தான். அவ்வளோதான். இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ராக், நம்மளோட சுடிதாரில் வந்து டாப்பில், அதே போல் காட்டன் சாரீஸ்க்கு யூஸ் பண்ணுற ப்ளவுசஸ்லேயும் இந்த டிசைன் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம 2 ஐட்டம் வச்சு டிசைன் பண்ணியிருக்கனால தான் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்து அட்வான்ஸாக போகும்போது இந்த இடத்துல வந்து சுகர் பீட், இந்த சைட்லேயும் டிசைன் உள்ளேயும் நீங்கள் டிசைன் பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.